இப்போ வீட்டிலேருந்து டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம டிப்ஸ் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிப் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, எனி பிஸ்னஸ், நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது பொருந்தும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டிலேருந்து பண்ணும்போது நம்ம என்னன்னா வீட்டு வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம பண்ணுற பிஸ்னஸ்க்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமை நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம ஒதுக்கிடணும். நீங்கள் வந்து இப்போ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு டெய்லரிங் பிஸ்னஸே பண்ணுறீங்க அப்படின்னா தைக்க உட்காந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டயர்டாகிடுவீங்க. அதாவது ஒரு லெத்தாஜிக் ஒரு மைண்ட் செட் வரும். எப்போனாலும் நம்ம வந்து தச்சுக்கலாம், எப்போனாலும் ஒரு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமை நீங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒதுக்கிடுங்க. ஸோ இப்போ மார்னிங் 10 to 2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி டைமை நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வீட்டு வேலைகளையும் கடகடன்னு சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம டைமுக்கு ஒரு 10 o'clock போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு மைண்டு வந்துருச்சுன்னா உங்களோட அவுட்புட் வந்து ஜாஸ்தியாகும். பிஸ்னஸ்லேயும் இன்கம் உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும், கஸ்டமர்ஸும் ஜாஸ்தியாக கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம எந்த வேலையில் நம்ம அதிகமாக நம்மளோட ஒர்க்கை நம்ம கொடுக்குறோமோ, நம்ம டைமை நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதில் உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.